Hi everyone. Summary of poems within 2 minutes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem from a railway carriage. ஸோ இதோட ஆத்தர் யாருன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரெயின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரோபோட் தானே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயமோட மீனிங் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் போயிட்டு வந்து ட்ரெயின்லேருந்து விண்டோ வழியாக வெளியே பார்க்கும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதாமா. ஃபேரிஸ் அண்ட் பிச்சர்ஸை விடவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதாமா. அப்புறம் இவர் என்ன பார்க்குறாருன்னா பிரிட்ஜஸ், ஹவுசஸ், அப்புறம் இந்த பிக்சரில் இருக்க ஹெட்ஜஸ், ஸ்டிச்சஸ்லாம் பார்க்குறாரு. அதெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னா, இந்த ட்ரெயின் கூடவே ஒரு பேட்டில் ட்ரூப்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணி மூவ் ஆகுமோ அதே மாதிரி மூவ் ஆகுதாமா. அதுக்கப்புறம் இவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு புல்வெளியில் ஹார்சஸ், கேட்டெல்லாம் கிரேஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்புறம் அவர் பார்க்குற ஹில், பிளெயின் இது எல்லாமே கன்சம்ன்ற டைமில் டக்குன்னு இவரை கிராஸ் பண்ணி போகுதாமா. அப்புறம் பெயிண்ட் பண்ண ஸ்டேஷன்ஸ்லாம் இதை கிராஸ் பண்ணி போகும்போது விசில் பண்ணிகிட்டே போதாமா. நெக்ஸ்ட் இவன் என்ன பார்க்குறேன்னா, ஒரு குழந்தை வந்து கிளாம்பர் பண்ணி, ஸ்க்ராம்பிள் பண்ணி ஒரு ட்ரீல ஏறுறத பார்க்குறேன். ஸ்க்ராம்பிள் அப்படின்னா தத்தி தாவி கஷ்டப்பட்டு ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் ஒரு ட்ரீல ஏறுறது. ஸோ பிராம்பிள்ஸ் அப்படின்னா ப்ளூபெர்ரி பறிக்கிறதுக்கு ஏறான். அதுக்கப்புறம் இவர் என்ன பார்க்குறோம், ஒரு ட்ராம்ப், அதுக்காக ஒரு பெக்கர் வந்து நின்று அப்படியே பார்க்குறது வந்து இவர் பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் ஸ்ட்ரிங் ஆஃப் டெய்ஸிஸ் வந்து அவர் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு ரோட்டில் ஒரு கார்ட்டில் லோட் ஃபுல்லாக ஏற்றி ஒரு மேன் வந்து கஷ்டப்பட்டு அதை இழுத்துட்டு போகிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன கிராஸ் பண்ணி வராருன்னா, ஒரு மில் அண்ட் ரிவரை கிராஸ் பண்ணி வராரு. ஸோ இவர் பார்க்குற இந்த விஷயம் எல்லாமே ஒரு கிளிம்ஸ், ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் டக்குன்னு கிராஸ் பண்ணி போகுது. அது போனது தான். இதுக்கப்புறம் அதை பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதோட தான் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ கான் ஃபார்